के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. பாரதம் தான் ரொம்ப பழமையான கண்டம். பாரதம் ஆன்மீக கண்டமும் இதுதான் சொல்கிறார். இந்த பாரதத்தை மீட்பதற்காக தான் சிவபாபா நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. குழந்தைகள் நீங்கள் கூட இதற்கு தான் எனக்கு உதவியாளர்களாக இப்போ இருக்கீங்க. ஏன்னா பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, இந்த பாரத கண்டம் தான் சொர்க்கமாக இருந்தது. இந்த பாரதத்தை பற்றிய வரலாறு யாருக்கும் தெரியறதில்ல, நான் வந்து தான் புரிய வைக்கிறேங்கிறார். இந்த பாரத கண்டம் சொர்க்கமாக இருந்தபோது வேறு எந்த கண்டமுமே இந்த பூமியில் கிடையாது. அப்போ இந்த பாரத கண்டம் சொர்க்கமாக இருந்தது, நரகமாகவும் இப்போ மாறிடுச்சு, மீண்டும் சொர்க்கமாக இப்போ மாறணுங்கிற. அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதம் சொர்க்கமாக இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. சொர்க்கம்னாலே அவங்க மேலே நினச்சிக்கிறாங்க. தில்வாடா கோயிலில் கூட அப்படி மேலே காட்டி இருக்கிறதுனால மேலே தான் சொர்க்கம் இருக்குது. இப்போ இதை பற்றி எல்லா ஞானத்தையும் இப்போ சிவபாபா வந்து தான் நமக்கு புரிய வைக்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த பாரதமானது இப்போ எவ்வளோ கீழான நிலைக்கு போயிடுச்சு, இப்போ மீண்டும் சிவபாபா வந்திருக்காரு. ஆஸ்தியை நீங்கள் எடுத்துக்கோங்க, முழுசாக ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய ஒரு குறிக்கோள் மிக உயர்ந்த குறிக்கோளாக இருக்குது. ஆனால் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன தடையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு பாபா சொல்கிறாங்க, உங்ககிட்ட சிறிய ஆசைகள் இச்சைகள் இருந்தால் கூட உங்களுடைய பெரிய குறிக்கோளில் அது தடையாயிடுதுங்கிற. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எல்லா விதமான பற்றுதலையும் இப்போ நீங்கள் விலக்கிடணும். சிலருக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆடை இருக்குது அப்படின்னா அது மேலே அவங்களுக்கு பற்றுதல் இருக்குது. ஒரு குறைவான சாதாரணமான ஒரு புடவை கிடைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி சாதாரணமான ஒரு சாரீ கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படி கிடைக்கிறது தானே நல்லது. ஏன்னா எப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களோட சங்கல்பம்லாம் இப்போ அது மேலே தான் இருக்கும். எத்தனை பொருள் யூஸ் பண்ணுறோமோ நம்ம சங்கல்பம் அது மேலே போகும். இன்னும் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா சிவபாபா எப்படி நினைக்கிறது, மனசு அதில் தான் போகும். அதனால் பாபாவுக்கு நமக்கு புரிய வைக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஆடைகள் உடுத்துறதில், சாப்பிடக்கூடிய விஷயங்கள், நல்ல நல்ல பொருளை சாப்பிட்ணும், இது நல்லது அது நல்லது, இதெல்லாம் வந்து ஆசை இருந்ததுனாலும் அது வந்து மன்மனா பவவாக நம்மளை இருக்க விடாது. இது சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதிலிருந்து நீங்கள் பற்றுதலை விளக்கணுங்கிறார். நீங்கள் இப்போ வனவாசத்தில் இருக்கீங்க, அவங்களோட வனவாசம் தனி, உங்களோடது தனிங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, உங்களோடது தான் இப்போ வந்து எல்லையற்ற சந்நியாசம், வானப்பிரஸ்திகள்ங்கிற. அந்த சன்னியாசிகள் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செஞ்சாங்க வீடு வாசலை. ஆனால் நீங்கள் இந்த பழைய சரீரம் பழைய உடல் ரெண்டையுமே நீங்கள் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும்ங்கிறத பாபா சொல்கிறாங்க. மேலும் எல்லாருக்கும் வந்து பாபாவோட ஞானத்தை நீங்கள் எப்படி சொல்லணும், அதில் அவ்வளோ உற்சாகம் போதை என்பது இருக்கணுங்கிற. சிவபாபாவோட மகிமையை தனியாக எழுதுங்க ஒரு போர்டில். அவர் ஞானக்கடல், பதீத பாவன், சுகக்கடல், சாந்தி கடல், சத்கதி வள்ளல், இதெல்லாம் எழுதுங்க. இன்னொரு சைடு ஸ்ரீகிருஷ்ணனோட மகிமை, அவரது தனிப்பட்டது, பிரம்மா விஷ்ணு சங்கரோடது தனிப்பட்டது. இப்படியெல்லாம் எழுதி இவர் யார் அவங்கெல்லாம் யாருங்கிறத புரிய வைங்கங்கிற. சிவபாபாவுக்கு மட்டும்தான் வேர்ல்டு காட்ஃபாதர்னு சொல்ல முடியும், வேறு யாருக்குமே சொல்ல முடியாதுங்கிற. பிரம்மாவுக்கு கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர்னு சொல்லலாம், ஆனால் வேர்ல்டு காட்ஃபாதர் அப்படின்னு உலகத்துக்கே இறைவன் தந்தைனா அது கிருஷ்ணனுக்கோ இல்லை விஷ்ணுக்கோ யாருக்குமே சொல்ல முடியாது, நிராகார தந்தைக்கு மட்டும்தான் சொல்ல முடியுங்கிற. மேலும் உலகத்தில் பக்தியோட விஸ்தாரம் நிறைய இருக்குது. கங்கைனா அவங்க எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு சில துளிகள் அதை வந்து நம்ம குடித்தாலோ இல்லை வந்து அந்த அங்கே சென்று குளித்தாலோ தூய்மையாகி விடலாம்னு எவ்வளோ விஸ்தாரம் இருக்குது. கங்கை திருமேனி சங்கமத்தில் கூட குப்தமாக வந்து சரஸ்வதி நதி கலக்குது, அங்கே போய் குளித்தா நல்லதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாபா எவ்வளோ தெளிவாக நமக்கு பக்தியோட விஸ்தாரம் புரிய வைக்கிறாரு. பக்தியை இருள்னு சொல்கிறார். இடமிடமாக அலைஞ்சிட்ருக்கிறாங்க. ஞான சூரியன் வந்தால் தான் அக்ஞான இருள் போகும். இப்போ சிவபாபா தான் ஞான சூரியன். இந்த பூமிக்கு எப்போ வராரோ அப்போ தான் அறியாமையோட இருள் இப்போ விலகுது. ஞானம் அக்ஞானம் ரெண்டு இருக்குது. அப்போ ஞானங்கிறது இப்போ தான் இருக்குது, இப்போ நம்ம எல்லோரும் பகலில் இருக்கோம். அக்ஞானங்கிறது சிவபாபா வரும் பொழுது விலகிடுது. இந்த உலகத்தில் சன்ரைஸ் சன்செட்டு பார்க்கலாம் போகிறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் இப்போ உங்களுக்கு எல்லையற்ற சன்ரைஸ் சன்செட்டை பற்றி புரிய வைக்கிறேன். பிரம்மாவோட இரவு எது, பிரம்மாவோட பகல் எது, ஞானம் எது, அக்ஞானம் எதுன்னு புரிய வைக்கிறேங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம்.
ஓம் சாந்தி. 10/4/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை பாரதத்தை மீட்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் இச்சமயத்தில் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகின்றீர்கள். பாரதம்தான் பழமையான கண்டமாக இருக்கின்றது. கேள்வி: உயர்ந்த குறிக்கோளில் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் என்ன? பதில்: சிறிதளவு கூட ஏதாவது ஆசைகள், இச்சைகள் உள்ளன என்றால் பற்றற்ற உள்ளுணர்வு இல்லை. நல்ல நல்ல ஆடைகளை அணிவது மற்றும் உணவு சாப்பிடுவது, இதில் புத்தி அலைந்து கொண்டே இருக்கின்றது என்றால் இந்த விஷயங்கள் உயர்ந்த குறிக்கோளை அடைவதிலிருந்து தடைகளை ஏற்படுத்துகின்றது. எனவே குழந்தைகளை, நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். இந்த சரீரம் கூட நினைவில் வரக்கூடாது. ஓம் சாந்தி. இந்த பாரதம்தான் அழிவற்ற கண்டமாகும். மேலும் இதனுடைய உண்மையான பெயரே பாரத கண்டமாகும். ஹிந்துஸ்தான் என்ற பெயர் பின்னால் ஏற்பட்டதாகும். இது ஹிந்துஸ்தான் கிடையாது, பாரதம் தான் உண்மையான பெயர். பாரதத்திற்கு ஆன்மீக கண்டம் என்றும் கூறப்படுகிறது. ஏன்னா இங்கிருந்து தான் ஆன்மீகம் என்பது முழு உலகத்திற்கும் பரவுது. இது ரொம்ப பழமையான கண்டமாக இருக்கின்றது. ஏன்னா சொர்க்கம் நரகம் ரெண்டும் இங்கே தான் இருக்கு. புதிய உலகத்தில் பாரத கண்டம் இருக்கும் பொழுது வேற எந்த கண்டமும் கிடையாது. வேற எந்த கண்டமும் கிடையாது. பாரத கண்டம் சொர்க்கமாக சத்தியுகமாக இருந்தபோது முக்கியமாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள். அது துவாபரிகத்திலிருந்து வந்தவர்கள். இப்பொழுது அப்படி நிறைய கண்டங்கள் என்பது இருக்கின்றன. தர்மங்களும் பல இருக்கு. பாரதம்தான் அவிநாசியான அழியாத கண்டமாக இருக்கின்றது. அது இல்லாமல் போயிடுதுன்னு சொல்லவே முடியாது. 4 யுகத்திலேயும் பாரதம்ங்கிறது இருக்கும். அதற்கு தான் சொர்க்கம், ஹெவன் என்று கூறுகிறார்கள். புது உலகத்தில் புதிய கண்டம் ஒரு பாரதம் மட்டுமே இருக்கும். புதிய உலகத்தை படைப்பவர் யாரு? பரம்பிதா பரமாத்மா. சொர்க்கத்தோட படைப்பவர் ஹெவன்லி காட்ஃபாதர், அவர்தான். இந்த பாரதம் அழியாத கண்டமாகும் என்பதை பாரதவாசிகள் தெரிந்துள்ளீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் யாராவது இங்கே இறந்து விட்டார்கள் என்றால் இப்போ என்ன சொல்றாங்க? சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள்னு சொல்றாங்க. ஆனால் சொர்க்கம் எங்கோ மேலே இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறாரு, மேலே இல்லை, இதே பாரத பூமி தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கமாக இருந்தது. தில்வாடா கோயிலில் கூட வைகுண்டத்தை, அதாவது சொர்க்கத்தை, அதனுடைய படத்தை கூரையில் காட்டிவிட்டார்கள். இடம் இல்லை, அதனால மேலே காட்டிட்டாங்க. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது, அதனால மேலே இருக்கு அப்படின்னு கிடையாது. இந்த பூமியில தான் சொர்க்கம் இருந்தது, பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. இதே பாரதம் தான் அப்படி இருந்தது, இப்போ மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்பொழுது அது நரகமாக இருக்கின்றது. எனவே இதுவும் அஜ்ஞானம் தான். இதை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறதும் ஒரு அறியாமை. ஞானம் மற்றும் அஜ்ஞானம் 2 விஷயம் இருக்கிறது அல்லவா? இதை உலகத்தோட இந்த சிருஷ்டியை பற்றிய ஞானம், அதாவது இந்த படைப்பை பற்றிய ஞானம், இது கூட ரொம்ப தேவையா இருக்குங்கிற. ஞானத்திற்கு பகல் என்றும் அஜ்ஞானத்திற்கு இரவு என்றும் கூறப்படுகிறது. மிகவும் பிரகாசமான வெளிச்சம் மற்றும் கோரமான இருள் என்று கூறப்படுகிறது. இல்லையா? பிரகாசம்னா தெளிவா இருக்கிறது, தெளிவில்லாம குழப்பமா இருக்கிறதுக்கு பேரு இருள். வெளிச்சம் என்றால் உயர்வான தன்மை, இருள் என்றாலே கீழே வீழ்ந்து விடுவது. மனிதர்கள் சூரிய அஸ்தமத்தை பார்ப்பதற்காக, அதாவது சன்செட் எல்லாம் பார்க்குறாங்க, அதோட மறைவிடக்கூடிய காட்சி பார்க்கறதுக்காக அந்த இடத்திற்கெல்லாம் போறாங்க. இப்பொழுது அதுவோ எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இந்த சன்செட் ஆகிற பாயிண்ட் எல்லாம் பார்க்கறது. இங்கே பாபா முழு சிருஷ்டியோட சன்செட் எப்பன்னு சொல்றார். பிரம்மாவோட பகல்னு ஒன்று இருக்கு, பிரம்மாவோட இரவு என்று கூறப்படுகிறது. அது இப்போதான் கலியுகத்தோட கடைசியில்.
இப்பொழுது பிரம்மாவோ பிரஜாபிதாவாக இருக்கின்றார். எனவே அவசியம் பிரஜைகளினுடைய தந்தை அவர். ஞானம் என்ற மையை சத்குரு அளிக்கின்றார். சத்குரு யாரு? சிவபாபா. அப்பொழுது அறியாமை என்ற இருள் அழிந்து விடுகிறது. அவர் எப்ப வராரோ அப்ப அறியாமை போயிடுது. இந்த விஷயங்கள்லாம் உலகத்தில் வேறு யாரும் புரிந்து கொள்வது இல்லை. இவை புதிய உலகத்திற்கான புதிய ஞானமாக இருக்கின்றது. ஹெவனுக்காக ஹெவன்லி காட் ஃபாதர் தான் வந்து ஞானத்தை சொல்ல வேண்டும். சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு அந்த ஞானத்தை அவர் படைக்கக்கூடிய அவர் தான் வந்து சொல்லணும். ஃபாதர் இஸ் நாலேஜ்ஃபுல். தந்தை ஞானம் நிறைந்தவர்லாம் பாடுறாங்க. கடவுளை நாலேஜ்ஃபுல், ஞானக்கடல்னு சொல்றாங்க. அப்போ அவர் யாரா இருக்காரு? ஆசிரியராக. டீச்சர் தானே நாலேஜ்ஃபுல்லா இருப்பார். அப்போ டீச்சரா இருக்கார். அப்போ ஃபாதருக்காக கூறப்படுவது பதீத்த பாவனர் என்று. அப்பானா பதீத்த பாவனராக இருக்கார். வேறு யாரையுமே பதீத்த பாவனர் என்று கூற முடியாது. பரமாத்மாவை தான் சொல்ல முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரையும் சொல்ல முடியாது. தந்தையோ அனைவருக்கும் ஒருத்தர் தான். ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடைய தந்தையாக இருக்க முடியாது. நிராகாரர் மட்டும்தான் எல்லாருக்கும் அப்பா. அவரோ பெரியவரான பிறகு, அதாவது கிருஷ்ணன் பெரியவனான பிறகு திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் 1-2 ஆண்டுகளில் அவருக்கு குழந்தைகளுக்கு தந்தையாகி விடுவார். அப்போ 2-3 குழந்தைங்களுக்கு தான் அவர் தந்தையாக முடியும். உலகத்துக்கே கிடையாது. ராதே கிருஷ்ணர் இளவரசன் இளவரசி என்று சொல்லப்படுகிறார்கள். எப்பொழுது அவர்களுக்கு சுயமரம் ஆகி இருக்குமோ அப்புறம் திருமணத்திற்கு பின்னர் தாய் தந்தையாக அவர்கள் ஆக முடியும். அவரை ஒரு பொழுதும் யாருக்குமே வேர்ல்டு காட்ஃபாதர் என்று கூற முடியாது. உலகத்துக்கே இறைவன் தந்தைன்னு சொல்ல முடியாது. வேர்ல்ட் காட்ஃபாதர் என்று ஒரே ஒரு நிராகார தந்தைக்கு தான் கூற முடியும். கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சிவபாபாவிற்கு கூற முடியாது. அது யாருக்கு கூற முடியும்? பிரம்மா பாபாவுக்கு தான் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, மனித குலத்தோட வம்சத்திற்கே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியவர் ஆதிதேவ், அவர் பிரம்மா தான். பிரஜாபிதா பிரம்மா தான் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதராக இருக்கின்றார். அவரிடமிருந்து வம்சாவளி வெளியாகிறது. அதாவது பிரம்மாவோட வம்சாவளி. அவர், அதாவது சிவபாபா இன்கார்போரியல் காட்ஃபாதர், நிராகார இறை தந்தை. நிராகார ஆத்மாக்களோட நிராகார தந்தை. நிராகார ஆத்மாக்கள் இங்க சரீரத்தில் இருக்கும் பொழுது பக்தி மார்க்கத்தில் அவரிடம் முறையிடுகிறார்கள். பக்தியில் நம்ம அவர்கிட்ட எல்லாமே கேட்கிறோம். இந்த அனைத்துமே புதிய விஷயங்களாக இருக்கின்றது. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். நிராகார சிவ தந்தை கிட்ட தான் பக்தி மார்க்கத்தில் எல்லாமே நாம் கேட்டோம். சரியான முறையில் எந்த சாஸ்திரத்திலையும் இதெல்லாம் சொல்லப்படலை. நான் நேரடியாக வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். பிறகு இந்த ஞானம் முழுவதுமே மறைந்துவிடும். சத்தியுகத்தில் ஞானம் இருக்காது. பிறகு சாஸ்திரங்கள் எல்லாம் உருவாகின்றது. அவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த பிறகுதான் துவாபரிகத்திலிருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம சாஸ்திரங்களை உருவாக்குறோம். சரியாக இதெல்லாம் பாபா வந்து புரிய வைக்கிறார். உண்மையான உலகம் முடிந்து பிறகு பொய்யான கண்டமாக ஆகிவிடுகிறது. சத்தியம் சத்தியமான கண்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா எல்லா ஞானமும் மறைஞ்சிருச்சு. அப்போ பொய்யான கண்டமாக மாறிடுச்சு. எனவே பொய்யான பொருள் தான் இங்கே இருக்கும். ஏனென்றால் இறங்கும் கலை வந்து விடுகிறது. பிறகு சத்தியத்தின் மூலம் மீண்டும் ஏறும் கலை ஏற்படுகிறது. மீண்டும் சத்தியமான சிவபாபா வந்து சத்திய ஞானத்தை சொல்லும் போது தான் மீண்டும் ஏறும் கலை ஏற்படுது. இது பக்தி மற்றும் இரவு. பக்தி அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இரவாக இருக்கு. ஏன்னா அங்கே எல்லாமே குழப்பமான விஷயங்களாக இருக்கு. இருளில் கால் இடறி விழ வேண்டி இருக்கும். இல்லையே, இருட்டில் நடக்கிறோன்னா தெளிவாக தெரியாது ஒன்றும். தலையை முட்டி கொண்டு இருப்பார்கள். அப்பேற்பட்ட கோரமான இருள் தான் இந்த சமயம். கலியுகத்தோட கடைசியில் எதுவுமே நல்லது கெட்டது சரி தவறு தெரியல. மனிதர்களுக்கோ எதுவுமே தெரிய வருவதில்லை. வாசலுக்கு வாசல் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். கோயில் கோயிலா இடமிடமா போகிறாங்க. இந்த சூரியன் கூட உதிக்கிறது மற்றும் மறைகிறது. அதை குழந்தைகள் போய் பார்க்கிறார்கள். எல்லாம் வந்து சொல்கிறாங்களே, எப்போ வந்து சூரிய உதயம் ஆகுதோ அதை வந்து போய் பார்க்கணுங்கிறாங்க. சன்ரைஸை பார்க்கணும், அப்புறம் சன்செட்டை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பாபா எல்லையற்ற சன்ரைஸ் சன்செட்டை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஞான சூரியன் உதயமாவதை பார்க்க வேண்டும். இப்போ தான் இந்த உலகத்துக்கு, பூமிக்கு ஞான சூரியன் உதயமாயிருக்கார். அதுதான் சிவபாபா. பாரதத்தோட உயர்வு மற்றும் பாரதத்தோட வீழ்ச்சி. சூரியன் எப்படி மூழ்கிறதோ அது மூழ்கும் போது பாரதமும் மூழ்கிறது. சூரியன் மூழ்குது அப்படின்னா சத்தியம் எப்போ அழியுதோ பாரதமும் அப்போ போயிடுது. பாரதத்தோட படகு வந்து கீழே சென்று விடுகிறது. பின் தந்தை வந்து அதை மீட்டெடுக்கின்றார் என்று சத்தியநாராயணோட கதையில் காண்பிக்கிறார்கள். படகு மூழ்கி போன படகு அவர் வந்து மீட்கிறாருன்னு சொல்றாங்க. நீங்கள் இந்த பாரதத்தை மீண்டும் மீட்கிறீர்கள். இப்போ சிவபாபாவோட ஞானத்தை கேட்டுதான் நாமளும் அந்த காரியத்தை செய்கிறோம்.
இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள். புதிய படைப்பின் கண்காட்சி என்ற பெயரும் சரியாக உள்ளது. கண்காட்சிக்கு அது போல பெயரெல்லாம் வைக்கிறாங்க. புதிய படைப்புன்னு. புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது அதற்கான கண்காட்சின்னு சொல்றாங்க. படங்கள் மூலமாக விளக்க உரையெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லப்படுது. எனவே அதே பெயர் வந்து கொண்டிருந்தால் நல்லது. புதிய உலகத்திற்கான ஸ்தாபனை எப்படி ஸ்தாபனை ஆகுது அல்லது எப்படி அது உயர்ந்த நிலைக்கு போகுது என்று நீங்கள் காண்பிக்கிறீர்கள். அவசியம் பழைய உலகத்தினுடைய வீழ்ச்சி நடக்கிறது அல்லவா? அப்பதானே புதிய உலகம் வரும். அப்பொழுதுதான் மீண்டும் உயர்வு எப்படி ஆகிறது என்பதை காண்பிக்க முடியும். இப்ப இந்த உலகம் எப்படி கீழே போகுதுங்கிறதையும் காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் எப்படி மேலே போகுது, ஏன்னா கீழே போனாதான் மேலே உயரணுங்கிறதே வரும். இது கூட ஒரு கதையாகும். அதுதான் பாரதத்தோட உயர்வும் தாழ்வும்னு சொல்றோம். ஏனிப்படியை காட்டுறோம். ஆட்சியை பெறுவது, அரசாட்சியை பெறுவது மற்றும் இழப்பது. 5000 வருடங்களுக்கு முன்பு என்ன இருந்தது? சூரிய வம்ச ராஜ்யம். பிறகு சந்திர வம்சத்தோட ராஜ்யம் ஸ்தாபனையாகுது. அவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் ஆட்சியை பெறுகிறார்கள். சூரிய வம்சத்திலிருந்து பிறகு சந்திர வம்சம் ஆகுது. அப்ப இன்னாரிடத்திலிருந்து ராஜ்யத்தை அடைந்தார்கள் என்று காண்பிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் ஏனிப்படியை புரிந்து கொள்வதில்லை. பிறவி எடுத்தெடுத்து கீழே இப்படி வந்துட்டோன்னு அவங்களுக்கு தெரியாது. இதனை தந்தை தான் புரிய வைக்கிறார். ஏன் சூரிய வம்சம் சந்திர வம்சம் ஆச்சு அப்படின்னா இப்படி நம்ம கீழே இறங்கி வந்தனால இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். அவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. தந்தை புரிய வைக்கின்றால் நீங்கள் தங்க யுகத்திலிருந்து வெள்ளி யுகத்திற்கு சென்று விட்டீர்கள். ஏனிப்படியில் இறங்கிக் கொண்டே வந்தீர்கள். அதாவது பிறவி எடுத்தெடுத்து ஆத்மா கீழே வந்துட்டே இருந்தது. 84 பிறவிகளோட படிகளாகும். ஏனியிலிருந்து இறங்கதான் வேண்டி இருக்கிறது. பிறவி எடுக்க எடுக்க ஆத்மாவோட குணங்கள், கலைகள், சக்திகள் குறையதான் வேணும். பிறகு ஏறவும் வேண்டியதாக இருக்கிறது. இது மாறி மாறி நடக்கும். வீழ்ச்சி பற்றிய ரகசியம் கூட புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எப்படி கீழே வந்தோங்கிறது. பாரதத்தோட வீழ்ச்சி எவ்வளவு காலம் மற்றும் உயர்வு எவ்வளவு காலம், ஏன்னா ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கீழே வர்றதுக்கு 5000 வருஷம் ஆகுது. அதே மேலே உயர்றதுக்கு ஒரே ஒரு பிறவியில போயிடும். பாபா வராரு 100 வருஷத்துல மாத்திடுறாரு. இப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாரதவாசிகளின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சி, ஞான மனனம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதுள்ளது. மனிதர்களின் ஆர்வத்தை எவ்வாறு தூண்டிவிடலாம், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்க வைக்கிறது? பிறகு அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அழைக்கவும் செய்யணும். சகோதரர்களே, சகோதரிகளே, இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை பற்றிய மகிமையை முதலில் கூற வேண்டும். சிவபாபாவோட மகிமையை ஒரு போர்டில், ஒரு பலகை போல செஞ்சு வைக்கணுங்கிறார். அவர் தான் பதீத பாவனர், ஞானக்கடல், தூய்மை, சுகம், சாந்தியினுடைய கடல், எல்லா செல்வங்களினுடைய கடல், அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல், ஜகத் பிதா, ஜகத் ஆசிரியர், ஜகத் குரு. இப்படிப்பட்ட சிவபாபாவிடமிருந்து தங்களது சூரிய வம்சம் சந்திர வம்சத்தோட ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் வந்திருக்காரு இப்படின்லாம் நீங்க எழுதி வைங்கன்னு சொல்றார் பாபா. அப்பொழுது மனிதர்களுக்கு தந்தையை பற்றி தெரிய வரும். இல்லையா, பகவான் வந்துட்டாருன்னா அது தெரியணும்ல. தந்தையினுடைய மகிமை மற்றும் ஸ்ரீகிருஷ்ணனோட மகிமை தனித்தனியானது. 2 பேருக்கு ஒன்னா சொல்ல முடியாது. இல்லையா, அவர் பரமாத்மா, இவர் தேவாத்மா. இது குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் தான் இருக்கிறது. இந்த வித்தியாசம்லாம் உங்களுக்கு தான் புரியுங்கிறார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் நாள் முழுவதும் ஓடி ஆடிக்கொண்டே அங்க இங்க போய் சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தங்களுடைய லௌகீக சர்வீஸ் இருக்கும் பொழுது கூட விடுமுறை பெற்று சேவையில் ஈடுபட்டு விடுகிறார்கள். யாரும் ஆர்வம் இருக்கோ லீவ் எடுத்து கூட பாபாவோட சேவையை பண்றாங்க. இது இருப்பதே ஈஸ்வரிய அரசாங்கமாக இருக்கிறது. இல்லை, அந்த அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்ல வேலை பண்ற மாதிரி இந்த ஈஸ்வரிய கவர்மெண்ட்லயும் சேவை பண்ணணுங்கிறார். அதுலேயும் பாபா சொல்றாரு, குறிப்பாக சகோதரிகள், பெண் குழந்தைகள் இப்பேற்பட்ட சேவையில் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் நிறைய பேருக்கு இந்த ஞானம் போய் சேருங்கிற நல்ல பெயரும் நீங்க வாங்க முடியுங்கிற பாபாவோட பேரை பிரபலமாக்க முடியும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் பாலனையோ நல்ல முறையில் பாபா யஜ்யத்துல செய்யறார். ஏனென்றால் சிவபாபாவோட களஞ்சியம், பாபாவோட பொக்கிஷம் நிரம்பி இருக்கு. எந்த பண்டாரிலிருந்து நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த பண்டாரா நிரம்பியதாக இருக்கும். பாபாவோட பண்டாரா எப்பொழுதுமே நிரம்பியதாக இருக்கும். எல்லா கஷ்டம், துக்கம் எல்லாம் நீங்கி போய்விடும். அப்ப இப்படிப்பட்டவரோட சேவையை நாம ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் சிவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆவீர்கள். அவர் படைப்பவர் ஆவார். இது படைப்பாகும். பபுல்நாத் அப்படின்னு பாபாக்கு பேர் இருக்கு. அந்த வார்த்தை எவ்வளவு மிகவும் இனிமையானது. முல்லை மலராக ஆக்கக்கூடியவர். சிவன் மணமகனாக இருக்கின்றார். சிவபாபாவின் மகிமையே தனிப்பட்டது. எல்லாரும் மணமகள், அவர் ஒருத்தர் தான் மணமகன். நிராகாரமானவர் என்ற வார்த்தையை எழுதுவதால் அவருக்கு எந்த ஒரு ஆக்கார உருவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். அதாவது அவருக்கு ஆக்கார உருவம் தான் இல்லை, ஆனா உருவமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது தப்புங்கிறார் பாபா.
அவர் எப்படி இருக்காரு? ஜோதி சொரூபமாக இருக்கார். மிகவும் அன்பிற்குரிய மோஸ்ட் பிலவட் சிவபாபாவாக இருக்கிறார். பரம் பிரிய என்று எழுத வேண்டும். பரமாத்மா எழுதும் போது பரம் பிரிய, மிகவும் பிரியமானவர்னு எழுதணுங்கிற. இந்த நேரத்துல யுத்த மைதானம் என்பது இருக்கின்றது. அவங்களோட புத்தியில என்ன இருக்கு? பரமாத்மா வராருன்னா யுத்த மைதானம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணன் அப்படி காமிச்சிட்டாங்க. பின் உங்களுடையதும் இருக்கிறது. நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம், இது கலியுக கடைசியில தான் யுத்த மைதானம், அப்பதான் அவர் வரார். சிவசக்திகள் அகிம்சாவாதிகள் என்று பாடப்படுகிறார்கள். ஆனால் படங்களில் தேவிகளுக்கு கூட அந்த ஒரு ஆயுதங்களை கொடுத்து ஹிம்சை செய்வதாக காண்பித்து விட்டார்கள். துர்கா, காளி அவங்கெல்லாம் சூர சம்ஹாரம் செய்யறது மாதிரி, அரக்கர்கள் அசுரர்களை வதம் செய்யற மாதிரி காண்பிக்கிறாங்க. அப்ப அவங்களை எப்படி அகிம்சையானவர்கள்னு சொல்ல முடியும்? இப்ப பாபா புரிய வைக்கிறார், உண்மையில நீங்க யோக பலத்தால், நினைவினுடைய பலத்தால் நீங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாயையை தான் நீங்க அழிக்கிறீங்க, உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். அதனாலதான் அப்படி காட்டிட்டாங்க. மற்றபடி ஆயுதங்கள் ஆகியவற்றையோட விஷயம் கிடையாது. கங்கையினுடைய பிரபாவம் நிறைய இருக்கிறது. அநேகருக்கு காட்சிகள் கூட கிடைக்கிறது. இல்ல கங்கையில போய் குளிக்கிறாங்க, பாவனமா இல்லான்னு எவ்வளவு பேர் முயற்சி பண்றாங்க. பக்தி மார்க்கத்தில் கங்கை ஜலம் கிடைத்தால் முன்னேற்றமாகும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சில துளிகளாவது எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா தெளிக்கிறாங்க, ஒரு சில துளிகளாவது குடிக்கிறாங்க. அதனால் மறைமுகமான கங்கை என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அம்பு எய்த உடனே கங்கை வெளிப்பட்டது. அம்பு எய்த உடனே அங்கிருந்து கங்கை நதி வெளிப்பட்டதாக காமிச்சிருக்கிறாங்க. கவுமுக் பசுவோட வாயிலிருந்தும் கங்கையை காண்பிக்கிறாங்க. இப்ப கங்கையோட பெருமை நிறைய இருக்கு பக்தி மார்க்கத்துல. நீங்கள் கேட்டீர்கள் என்றால் மறைமுகமான கங்கை வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்று கூறுவார்கள். கங்கை குப்தமாக ஒரு இடத்துல கலக்கிறதாவும் சொல்றாங்க. திரிவேணி சங்கமத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த 3 நதிகள் கலக்கும் போது அந்த சரஸ்வதி நதி மறைமுகமாக காண்பிக்கப்பட்டிருக்கு, அடியில கலக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப மனிதர்கள் நிறைய விஷயங்களை இப்படி உருவாக்கி விட்டார்கள். இங்கோ ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, இங்க ஞான கங்கை தான். சிவபாபா வராரு, ஞான கங்கையை நமக்கு கொடுக்கிறாரு. அதுல நாம குளித்துதான் தூய்மையாகிறோம். இங்க அலஃப், அதாவது தந்தை மற்றும் ஆஸ்தி, அல்லாஹ் மற்றும் பகீஷத்னா அவர் கொடுக்கக்கூடிய சொர்க்கம். அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். குதா, ஹெவன் ஸ்தாபனை செய்கின்றார். குதானா அப்பா குதா, இறைவன் ஹெவனை ஸ்தாபனை பண்றார். இறைவன் சொர்க்கத்தை தான் படைக்கிறார். உண்மையில் இறைவன் ஒருத்தராக தான் இருக்கார். அவருக்கு நம்ம குதா இல்ல அல்லா இல்ல சிவான்னு என்ன சொன்னாலும் சரி, இதுவோ அவரோட மொழியில பல்வேறு பெயர்களை அவருக்கு வைத்திருக்கின்றனர். ஆனால் அல்லாவிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தோட ராஜ்யம் கிடைக்கும் என்று அவங்களும் புரிஞ்சிருக்கிறாங்க. இங்கோ மன்மனாபவ என்று தந்தை கூறுகிறார். மன்மனாபவ, மனதை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா சொர்க்கத்தோட ஆஸ்தி கிடைச்சிடும். தந்தையை நினைவு செய்வதால் அவசியம் ஆஸ்தியும் நினைவுக்கு வரும். படைப்பவரினுடைய படைப்பே சொர்க்கம்தான். ராமர் நரகத்தை படைத்தார் என்று கூறுவார்களா என்ன? ராம ராஜ்யம்னு சொல்றாங்களே, நிராகாரமானவராக இருக்கக்கூடிய படைப்பவர் நிராகாரமாக இருக்காரு, படைப்பவராக இருக்கார். அது பாரதவாசிகளுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியல. நரகத்தை படைப்பவன் ராவணன் என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் பக்தி மார்க்கத்தின் நாற்று எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. பக்தி மார்க்கம் ரொம்ப விஸ்தாரமா இருக்கு, பல விஷயங்கள் அதுல இருக்க சொல்லப்படுது. ராவணனுடைய உருவத்தை கூட மிக பெரியதாக உருவாக்குறாங்க, பயங்கரமாக உருவாக்குறாங்க. ராவணன் நம்முடைய எதிரி என்று கூறுகிறார்கள் இல்லையா? அவர் ராமுக்கு தானே எதிரி, சீதையை கடத்திட்டு போயிட்டார, நமக்கு ஏன் எதிரின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ராவணன்னா 5 விகாரம் நமக்குள்ள இருக்கிறது, எல்லாருக்குமே எதிரி. தந்தை தான் இந்த அர்த்தத்தை எல்லாம் புரிய வைக்கிறார். விஸ்தாரம் பெரியதாக இருக்கும் பொழுது ராவணனுடைய சரீரத்தை பெரியதாக அமைக்கிறார்கள். அந்த கொடும்பாவிய ரொம்ப பெருசா செய்யறாங்க ராவணனோடது. ஏன்னா அதோட விஸ்தாரம், கதை அவ்வளவு பெருசா இருக்கு. சிவபாபா எப்படி இருக்காரு? மிகவும் புள்ளியாக, பிந்துவாக, எசன்ஸாக இருக்கார். ஆனால் படத்தை பெரியதாக வைத்துள்ளார்கள் இல்லையா? எப்படி பூஜை செய்யறது? சின்ன ஒளிக்கு, அதனால பெரிய லிங்கமாக்கிட்டாங்க. பிந்துவிற்கு எப்படி பூஜை செய்வது? பூஜாரியோ அவரு பூஜை செய்யணும் இல்லையா? ஆத்மாவிற்கோ புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். பிறகு ஆத்மாவை பரமாத்மா என்றும் கூறிவிடுகிறார்கள். ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்க. பிறகு 1000 சூரியனை விட அதிகமான பிரகாசம் எப்படி இருக்க முடியும்? பரமாத்மா தான் பிரகாசமா இருக்கிறாரு, அப்ப ஆத்மாவும் எப்படி எவ்வளவு பிரகாசமா இருக்க முடியும்? ஆத்மாவின் வர்ணனை செய்கிறார்கள், ஆனால் புரிந்திருக்கவில்லை. ஒருவேளை பரம்பிதா பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமாக இருக்கிறார் என்றால் பின்னர் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் எப்படி பிரவேசம் செய்வார்?
அவர் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னார். அர்ஜுன் பிரகாசத்தை சகிச்சுக்க முடியலன்னு. அவர் எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பிரவேசிப்பார்? எவ்வளவு தவறான விஷயங்களாக இருக்கிறது. ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒண்ணுன்னு சொல்றது. அவற்றை கேட்டு என்னவாக ஆகிவிட்டார்கள்? நானே கடவுள்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆத்மாவே பரமாத்மா என்று கூறுகிறார்கள். ஆக தந்தையின் ரூபம் கூட அவ்வாறு இருக்கும் அல்லவா? இல்லையா? அப்ப ஏன்னோ ஒண்ணு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? ஆத்மா எப்படி ஒரு பிந்துவோ ஜோதியோ அதே போலதான் பரமாத்மாவும் ஒரு பிந்துவாக ஜோதியாக இருக்காரு. ஆனா என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டு பேரும் தனித்தனி, ஆனா ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்லிட்டாங்க, ஆத்மா தான் பரமாத்மான்னு. ஆனால் பூஜை செய்வதற்காக பெரியதாக அமைத்துள்ளார்கள். கல்லினால் எவ்வளவு பெரிய பெரிய சித்திரங்களை எல்லாம் செய்கிறார்கள். சிவலிங்கம் கூட எவ்வளவு 100 அடி அதுக்கும் மேலெல்லாம் செய்கிறாங்க. எப்படி குகையில் பெரிய பெரிய பாண்டவர்களை காண்பித்துள்ளார்கள். பாண்டவர்கள் கூட ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றும் அறியாமல் இருக்கிறார்கள். யார் அந்த பாண்டவர்கள்னே தெரியாது. இதெல்லாம் கல்வியாகும். தொழில் மற்றும் படிப்பு தனித்தனியானதாகும். பாபா கற்பிக்கவும் செய்கிறார், மேலும் தொழிலும் கற்பிக்கிறார். பாபா நமக்கு படிப்பும் சொல்லித்தராரு, பிஸ்னஸ் பண்ணவும் சொல்லித்தராரு. போர்டில் கூட முதலில் தந்தையோட மகிமையை நீங்கள் எழுத வேண்டும், தந்தையின் முழு மகிமையை எழுத வேண்டும் இல்லையா? என்ன பாபா அத்தனுக்கும் டைரக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி ஞானத்தை புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த ஞான வியாபாரத்தை செய்யணும் அப்படின்னு படிப்பும் சொல்லி கொடுக்குறாரு, வியாபாரமும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பாபாவோட மகிமையை போர்டில் எழுதி வைங்கிறார். இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் கூட வரிசை கிரமமாகவே புரிகின்றது. எல்லாருக்கும் ஒரே போல புரியறதில்லை. எனவே மகாரதிகள் குதிரைப்படை என்று கூறப்படுகிறது. யானைப்படை, குதிரைப்படை, காலால் படைன்னு நம்பர் வைஸ் இருக்காங்க. பாபா சொல்றதை யார் அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க, செய்கிறாங்க, மகாரதி ஆயிடுறாங்க. ஆயுதங்கள் பற்றி எந்த விஷயமும் இங்க கிடையாது. தந்தை புத்தியின் பூட்டை திறந்து விடுகிறார். இது காட்ரேஜ் பூட்டை யாருமே திறக்க முடியாது. புத்திங்கிறது அப்படி மாயா காட்ரேஜ் பூட்டை போட்டு பூட்டிடுச்சு. பகவான் யாரு, படைப்பவர், படைப்பு எதுவுமே தெரியல. இப்போ பாபா வந்து தான் ஞானத்தை கொடுத்து அந்த பூட்டை வந்து திறக்கிறார். அந்த அளவுக்கு காட்ரேஜ் பூட்டு பூட்டப்பட்டிருக்கு. அந்த சாவி பாபா கிட்ட தான் இருக்கு திறக்கிறதுக்கு. தந்தையிடம் சந்திக்க வரும்பொழுது இதற்கு முன்பு எப்பொழுதாவது சந்தித்தீர்களா என்று பாபா குழந்தைங்கிட்ட கேட்கிறார். இப்போ ஞானம் புரிஞ்சிருந்தா என்ன சொல்லணும்? இந்த இடத்தில் இந்த நாள் என்று எப்பொழுது நீங்கள் சந்தித்துள்ளீர்கள் அப்படின்னா, குழந்தைகள் புரிஞ்சவங்களா இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஆம் பாபா, 5000 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுட்டவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் மீண்டும் ரிப்பீட் ஆகும். இப்பொழுது இந்த விஷயங்களை இது போல் வேறு யாரும் கேட்க முடியாது. நம்மக்கிட்ட இந்த கேள்வியை இது போல் வேறு யாருமே கேட்க முடியாது. எவ்வளவு ஆழமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நம்ம இந்த சிருஷ்டி சக்கரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு பாபா இப்படியெல்லாம் கேட்டு புரிய வைக்கிறார். எவ்வளவு ஞானத்தோட யுக்திகளை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஆனால் தாரணை என்பது வரிசை கிரமமாக இருக்கிறது. சிவபாபாவோட மகிமை தனிப்பட்டதாக இருக்கும். அவரை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரோட மகிமை அது தனிப்பட்டது. ஒவ்வொருவருடைய பாற்றும் தனிப்பட்டதாக இருக்கு. ஒருவரை போல மற்றவரோடது இருக்கவே முடியாது. இது அனாதியான நாடகமாக இருக்கு. முதலும் முடிவும் இல்லை. மீண்டும் மீண்டும் திரும்ப அதே போல நடைபெறும். நாம் எப்படி மூலவத்தனத்திற்கு செல்கிறோம், பிறகு நமது பாகத்தை நடிக்க வருகிறோம் என்பதெல்லாம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆதியிலிருந்து இந்த அந்த வரைக்கும் செல்லும் பொழுது சூக்ஷ்மவதனம் வழியாக செல்கிறீர்கள். வரும் பொழுது சூக்ஷ்மவதனம் இருக்காது. பாபா என்ன சொல்றாரு? பரம்தாம்ல இருந்து நீங்க நடிக்க வரும்போது டைரக்டா வந்துடுறீங்க. ஆனா திரும்ப போகும்போது சிவபாபா கலியுக கடைசியில வரும்போதே சூக்ஷ்மவதனத்தை படைச்சிட்டு தான் வராரு. அப்போ போகும்போது வயா சூக்ஷ்மவதனம் தான் போறீங்க. சூக்ஷ்மவதனத்தோட சாட்சாத்காரம் ஒரு பொழுதும் யாருக்கும் ஆவது இல்லை. சூக்ஷ்மவதனத்தின் சாட்சாத்காரம்ங்கிறது பாபா சொல்றாங்க, அதை வந்து நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணி காட்சியை பார்த்துடலாம் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் யாருக்குமே அதை பார்க்க முடியாது. எல்லாரும் தேவி தேவர்களோட காட்சியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் சூக்ஷ்மவதனத்தை யாரும் காட்சியெல்லாம் பார்க்க முடியாது. அதனுடைய சாட்சாத்காரம் செய்ய யாரும் தவம் செய்வதில்லை. கிருஷ்ணனை பார்க்கணும், அனுமனை பார்க்கணும், கணேசனை பார்க்கணுன்னு தவம்லாம் செய்கிறாங்க. சூக்ஷ்மவதனத்தை பார்க்கணும்னு யாரும் தவம்லாம் செய்கிறதில்லை. ஏனென்றால் அதை பற்றி யாருக்குமே தெரியாது. சூக்ஷ்மவதனத்தில் பக்தர் யாராவது இருப்பாரா? யாரும் இருக்க மாட்டாங்க. எலும்பு சதையோடு யாருமே இருக்க முடியாது. சூக்ஷ்மவதனத்தை இப்பொழுதுதான் பாபா படைக்கிறார். எப்போ? கலியுக கடைசியில். சூக்ஷ்மவதனம் வழியாக சென்ற பிறகு புது உலகத்திற்கு வருவீர்கள். இப்போ இங்கேருந்து திரும்ப போகும்போது அது வழியாக தான் நம்ம போகணும். இச்சமயம் நீங்கள் அங்கே போவதும் வருவதுமாக இருக்கிறீர்கள். சங்கமயுக பிராமணர்களுக்காக தான் அது. நம்ம இப்போ பாப் தாதாவை அங்கே போகிறோம், சந்திக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் இப்போ தான் நடக்குது. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் என்பது அவர் கூட ஏற்பட்டுள்ளது. இது பிறந்த வீடாக இருக்கும். மாமியார் வீடுன்னா பாபா என்ன சொல்லுவார்? விஷ்ணுபுரி. நம்ம சத்தியுகம். விஷ்ணுவை பிதா என்று கூற மாட்டார்கள்.
அது புகுந்த வீடு. அதனால தான் பாபா மாமியார் வீடுங்கிறார். ஒரு கன்னிகை புகுந்த வீடு செல்லும் பொழுது பழைய ஆடைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்கிறார். எல்லாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்க. நீங்கள் பழைய உலகத்தை விட்டு விடுகிறீர்கள். இதை விட்டு நம்ம புதிய வீட்டிற்கு போகிறோம். உங்களுடைய மற்றும் அவர்களுடைய வனவாசத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் வனவாசம்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம வனவாசம்னா இதே உலகத்தில் இருந்துட்டே வனவாசத்தில் இருக்கும். நீங்கள் கூட மிகவும் பற்றற்றவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் பற்றற்று இருக்கணும். தேக அபிமானத்தை முற்றிலும் துண்டிக்க வேண்டும். உயர்ந்த தரமான சேலை, ரொம்ப காஸ்ட்லியான சாரி இதெல்லாம் அணிந்து கொண்டீர்கள் என்றால் தேக அபிமானம் வந்துடும். நான் ஆத்மா என்பது மறந்து போய்விடும். ஏன்னா அந்த கான்ஷியஸ் ஆகிடுவோம், சாரி கான்ஷியஸாக, ட்ரெஸ் கான்ஷியஸ் ஆகிடும். இந்த சமயத்தில் நீங்கள் இருப்பதே வனவாசத்தில். ஆனால் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிற. வனவாசம் மற்றும் வானப்பிரஸ்தம் விஷயம் ஒன்று தான். வானப்பிரஸ்தம்னா அந்த வயசாயிடுச்சு, எல்லா பொறுப்பு கடமைகளையும் முடிஞ்சாச்சுன்னா முக்திக்கு போகிறதுக்காக குரு கிட்ட போயிடுவாங்க. அது மட்டும்தான் செய்வாங்க. இல்லறத்தில் அவங்களுடைய பற்று விலகிடும். அதுதான் வானப்பிரஸ்தம் சொல்கிறார். சரீரத்தை விட வேண்டி இருக்கும் பொழுது சேலையை விட மாட்டீர்களா? என்ன ட்ரெஸ்ஸை விட மாட்டோமா? காஸ்ட்லியான அந்த ட்ரெஸ் வேணும் இந்த ட்ரெஸ் வேணும்னு நினைப்போமா? குறைந்த தரமான சேலை கிடைக்கும் பொழுது மனம் சுருங்கி விடுகிறது. அப்படின்னா மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது. என்னடா நமக்கு சாதாரணமான ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க, சாதாரணமான ஒரு புடவை கிடச்சிருச்சு அப்படின்னு. இதிலோ மகிழ்ச்சி அடைய வேண்டும். குறைந்த தரமான ஆடை கிடைத்தது நல்லதாகி விட்டது என்று. இந்த மாதிரி சாதாரணமானது கிடைச்சது தான் எனக்கு நல்லதுன்னு நினைங்கிறார். நல்ல பொருட்கள் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியான பொருள்னா பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ நம்ம சங்கல்பம் அதில் போகணும். ஏன்னா எவ்வளோ பொருளோ அவ்வளோ சங்கல்பம் அது மேலே நம்ம வைக்கணும். அது எவ்வளோ இன்னும் அதிக காஸ்ட்லியாக இருக்கோ அதிக சங்கல்பம் வைக்கணும். அதனால பாபா என்ன சொல்கிறார், அப்படி வேண்டாமே உங்கள் சங்கல்பம். அதில் இந்த அணிவது, சாப்பிடுவது போன்ற சிறு சிறு விஷயங்கள் கூட உயர்ந்த குறிக்கோள் அடைவதை தடை ஏற்படுத்துகிறது. இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதில் சக்தி அதிகமாக இருக்குது, அதில் சக்தி நிறைய இருக்குது, இதில் எல்லாம் ரொம்ப புத்தி போக வேண்டாங்கிறார். இது உங்கள் உயர்ந்த குறிக்கோள் அடைகிறதுல தடையாக இருக்குங்கிறார். ஏன்னா உங்களோட குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது, இதெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் போங்கிறார். கதையில் கூட சொல்கிறாங்க இல்லையா, அந்த கைத்தடியை கூட விட்டுவிடு என்று கணவனுக்கு கூறிப்பார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, கடைசியில் இந்த கைத்தடியை விட மாட்டிங்களா அப்படின்னு. அதையும் கூடவேவா நமக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? அது போல தான் பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய ஆடை, பழைய உலகம் எல்லாமே முடிய போகிறது என்று பாபா கூறுகிறார். எனவே இந்த முழு உலகத்திலிருந்தும் உங்கள் புத்தி யோகத்தை துண்டிக்க வேண்டும். இதற்கு எல்லையில்லாத சந்நியாசம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் வீடு வாசலை விடுறதில்ல, இந்த உலகத்தையே விட்டுடுறீங்க. சன்னியாசிகளோ எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்துள்ளார்கள். இப்பொழுது அவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, யாரும் காட்டில் இருக்கிறதில்ல. இதற்கு முன்பு அவர்களிடம் மிகுந்த சக்தி இருந்தது. எப்போ? காட்டில் இருந்தபோது. இறங்குபவர்களின் மகிமை என்னவாக இருக்க முடியும்? அப்போ அவங்க தர்மம் கூட கீழே இறங்கி வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு எந்த புகழும் இல்லை. புது புது ஆத்மாக்கள் கூட கடைசி வரை பாகத்தை ஏற்று நடித்து கொண்டே இருப்பார்கள். புதுசாக கீழே இறங்கி வராங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய நடிப்பு நடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளவு மகிமை சக்திங்கிறது கடைசியில் வரவங்களுக்கு இருக்க முடியாது. முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். இப்போ ஆரம்பத்திலேருந்து வரவங்களுக்கு தான் வலிமை அதிகம், மகிமையும் அதிகம்ங்கிறார். இவை அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நல்ல புத்தி வேண்டும். சேவையில் ஆர்வமுள்ள குழந்தைகள் சேவையில் அப்படியே துள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும், ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கணுங்கிறார். எப்படி பாபாவிற்கு துடிப்பு இருக்கிறதோ அதே போல் ஞான கடலின் குழந்தைகள் நீங்கள் அவ்வளோ உற்சாகமாக மற்றவங்களின் ஞானத்தை எடுத்து சொல்லணும், சொற்பொழிவு நடத்தணுங்கிறார். இதில் பயப்படக்கூடாது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, புத்தி மூலமாக எல்லையில்லாத சந்நியாசம் செய்ய வேண்டும். இப்பொழுது வீடு திரும்புவதற்கான நேரமாகும். எனவே பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தின் மீது பற்று இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தபடியே எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம், பாப் தாதாவை தனது துணைவனாக நினைத்து இரட்டை தூண்டுதலுடன் காரியத்தை செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக. எந்த காரியத்தை செய்தாலும் பாப் தாதாவை தன்னுடைய துணைவனாக ஆக்கி கொண்டால் இரட்டை தூண்டுதலுடன் காரியம் நடைபெறும். அவ்வளவு 2 சக்தி உங்களுக்கு வந்துருங்கிற. மேலும் நினைவு எளிதாக இருக்கும். ஏனெனில் யார் சதா கூடவே இருக்கிறார்களோ அவரது நினைவு தானாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஆக இப்படிப்பட்ட துணைவன் இருப்பதால் அல்லது புத்தியின் மூலம் நிரந்தரமாக சத்திய தன்மையான சிவபாபாவோட தொடர்பு வைப்பதினால் சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள். மேலும்
சக்திசாலியான தொடர்பின் காரணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு இரட்டை தூண்டுதல் கிடைக்கும். இரட்டை அந்த உற்சாகம், அந்த சக்தி கிடைக்கும். அதன் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியின் அனுபவம் கிடைக்கப்பெறும். ஸ்லோகன்: மாயாவின் பிரபாவம் துளியளவும் பிரவேசிக்க விடாமல் இருப்பவர்கள்தான் மகாரதிகள் ஆவார்கள். கொஞ்சம் கூட தனக்குள்ள மாயாவோட அந்த பிரவேசம் சங்கல்பத்தில் கூட வரவிடாதவர்கள் தான் மகாரதிகள். அவ்வியக்த இஷாரா: மகான் ஆவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். இனிமைதான் பிராமண வாழ்க்கையின் மகா நிலையாகும். எங்கு இனிமை இருக்கிறதோ அங்கு தூய்மை இருக்கும். தூய்மையின்றி இனிமை வர முடியாது. தூய்மையானாதான் அது ஸ்வீட்டாக இருக்க முடியுங்கிற. எந்த அளவிற்கு புத்தியில் போதை இருக்குதோ அந்த அளவிற்கு தான் செயல், பணிவு மற்றும் வார்த்தையில் இனிமை இருக்கும். புத்தியில் இந்த ஆன்மீக போதை இருக்கணுங்கிற. இவ்வாறு போதையில் இருப்பதன் மூலம் ஒரு பொழுதும் நஷ்டம் ஏற்படாது. வெற்றி அடையக்கூடியவர் சுயம் பணிவானவர், பொறுப்பானவர், ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை குணகிரகிப்பவராக வைத்துக் கொள்ளக்கூடியவர் மற்றும் இனிமையானவராக ஆக்கிக் கொள்ளுபவர். அவர்தான் வெற்றியாளர். வெற்றினா என்ன? தன்னை பணிவாக வச்சுக்கணும், பொறுப்பானவராக இருக்கணும், எந்த விஷயத்திலும் தன்னைத்தான் குணத்தை கிரகிக்கக்கூடியவங்களாக வச்சுக்கணும், இனிமையானவராக வைத்துக் கொள்வது தான் சொல்கிறேன். ஓம் சாந்தி.